ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக ரசிகர் பெருமக்களை ஏமாற்றி வருகிறார். அந்த ரசிகர்களுடைய நலனிலே அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக திமுக மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை சவால் எல்லாம் விடுறாரு. நீ வந்துருவியா, என் தலைவர் மேல கை வச்சிருவியா, நாங்க மாணவர் எல்லாம் வீடு புகுந்துருவோம். கரூர் நெரிசல் அந்த மரணங்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த போதும் இவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு. ஆதவ் அர்ஜுனா என்ன ட்விட்டர்ல என்ன சொல்றாரு? அவரு எக்ஸ் வலைதளத்தில் அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டிலும் இலங்கை மாதிரி நேபாள் மாதிரி மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது. இவர்களெல்லாம் எதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இவங்கெல்லாம் யாருடைய டூல் கிட்? ஆளுங்கட்சியும் தாவேக்காவும் ஒண்ணுக்கொன்னு கூட்டணி எங்க அமைச்சுக்கிட்டாங்க? திரைப்படத்துறையில கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. எப்படி கமலஹாசனும் திமுகவும் கூட்டணி அமைச்சதோ, முதல்ல திரைப்படத்துல தான் கூட்டணி அமைச்சாங்க. இப்ப ஜனநாயகன் படத்தினுடைய விநியோக உரிமையை யார் வாங்கியிருக்காங்க? இந்த கரூர்ல இறந்து போன அந்த 40 மரணங்களுக்கு யார் பொறுப்பு? நாளைக்கே இன்னொரு கமலஹாசனாக ஜோசப் விஜய் மாறுவார். திமுகவினுடைய பினாமி கட்சி, திமுகவினுடைய டூல் கிட் தான். மக்கள் நீதி மையம் எப்படி டூல் கிட்டா இருந்ததோ அது போல இன்னைக்கு தாவேக்காவும் டூல் கிட்டா மாறி இருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக ரசிகர் பெருமக்களை ஏமாற்றி வருகிறார். அந்த ரசிகர்களுடைய நலனிலே அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக திமுக மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை சவால் எல்லாம் விடுறாரு. ஆதவ் அர்ஜுனா என்ன சவால் விடுறாரு? நீ வந்துருவியா, என் தலைவர் மேல கை வச்சிருவியா, நாங்க மாணவர் எல்லாம் வீடு புகுந்துருவோம். இதே மாதிரி தான் அப்பவும் கரூர் நெரிசல் அந்த மரணங்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த போதும் இவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு. ஆதவ் அர்ஜுனா என்ன ட்விட்டர்ல என்ன சொல்றாரு? அவரு எக்ஸ் வலைதளத்தில் அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டிலும் இலங்கை மாதிரி நேபாள் மாதிரி மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது. இவர்களெல்லாம் எதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இவங்கெல்லாம் யாருடைய டூல் கிட்? இவர்கள் எல்லோரும் தமிழக வாக்காளர்களை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். நம்முடைய ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள் இதிலே மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். மத்திய அரசு இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்திலே இந்த கரூர் மரணங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் யார்? இட்ஸ் எ மேன் மேட். இது நடந்தது மனித தவறு, சட்டப்படி தவறு. அதுக்கு யார் காரணம்? ஆளுங்கட்சியா? தமிழக வெற்றி கழகமா? யார் காரணம்? இது மேல யார் நடவடிக்கை எடுப்பது? மக்களா? மக்களா இருந்தா அதுல தப்பு பண்ணது யாரு? ஏங்க இவ்வளவு நாளாச்சு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. தனித்து போட்டியிடுவதா அல்லது பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து கொள்வதா, இந்துக்களுடைய அந்த இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவது, இது தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில தலைவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானங்கள். நீங்க தான் கேட்கறத சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டு போச்சு. நம்முடைய பாரத நாடு அனைத்து வகையிலும் தன்னிறைவு பெற்று வருகிறது. ஆனா சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லீங்களா, பேஸ்புக், ட்விட்டர், இமெயில், இந்த மாதிரியான விஷயங்கள், இதுல எல்லாம் நாம அமெரிக்கா கூகுள் நிறுவனத்தை சார்ந்து அல்லது பேஸ்புக் நிறுவனத்தை சார்ந்து இப்படித்தான் நாம இருக்கிறோம். சீனால அப்படி கிடையாது. நாம ஒரு ஜிபிஆர்எஸ் வேணும்னா கூட சீனா அவனுக்கு சொந்தமானதை வச்சிருக்கான். அது மாதிரி இன்றைக்கு தமிழகத்தை சார்ந்த ஜோஹோ நிறுவனம், ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இன்றைக்கு ஜோஹோ மெயில் உருவாக்கி இருக்கிறார். அரட்டை அந்த செயலியை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய மெயில் அதையெல்லாம் ஜோஹோ மெயிலுக்கு மாற்றி அமைத்திருக்கிறார். அதே போல தமிழக அரசாங்கமும் ஜோஹோ செயலிக்கு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். பிக் பாஸ் என்கிற கலாச்சார பண்பாட்டு சீரழிவு நிகழ்ச்சி கமலஹாசன் அவர்களால் விஜய் டிவியால் துவங்கப்பட்ட போதே அதை எதிர்த்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம், போராட்டம் நடத்தினோம், சிறை சென்றோம். இப்ப இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மிக மோசமாக அன்றாடம் வீட்டுக்குள்ளேயே ப்ளூ பிலிம் பார்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கலாச்சார பண்பாட்டு சீரழிவு நிகழ்ச்சி, அதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். எப்பொழுதும் போல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிரான குடும்ப கலாச்சாரத்தை, தமிழருடைய பண்பாட்டை காக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நடவடிக்கையிலே இந்து மக்கள் கட்சி ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இப்பொழுது ஊழல் மந்திரிகள்
தமிழ்நாட்டுக்கு எல்லா மந்திரி மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு. ஊழல் மந்திரிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலேதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். போக்குவரத்து துறையிலே வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த செந்தில் பாலாஜியை இன்று வரை திமுக காப்பாற்றி வருகிறது. அதே போல இந்துக்களுடைய நம்பிக்கை திருநீறு, திருமண், சைவம், வைணவம் இதை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடியை இன்னைக்கு மீண்டும் அவருக்கு கட்சி பதவி, அவரை திமுக அரசு காப்பாற்றி வருகிறது. பொன்முடி மண் திருட்டு ஊழலிலே சம்பந்தப்பட்டவர், செம்மண் கடத்தல் வழக்கிலே சம்பந்தப்பட்டு 3 ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்பட்டவர். அதே போல இப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய திரு கே என் நேரு, அவருடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பணி நியமனத்திலே 888 கோடி ரூபாய் ஊழல் அமலாக்கத்துறை கடிதம் எழுதி இருக்கிறது. இன்னும் எஃப்ஐஆர் போடல, முதலமைச்சர் விசாரிக்கல. ஊழல் மந்திரிகளை பதவியிலே இருந்து விலக்க வேண்டும் என்கிற எண்ணமே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவில்லை. தமிழகத்திலே எல்லா மந்திரிகள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு, அது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழல் மந்திரிகளை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். துரைமுருகன் வந்துங்க, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக குடும்பம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொத்தடிமைகள் தலைமை கொத்தடிமை நம்முடைய துரைமுருகன் அவர்கள். அவங்க கொத்தடிமைகள் எப்பவுமே பரம்பரையா ஆதரிப்பாங்க. அவர் கலைஞர் ஐயா அவர்களுடைய தலைமையை ஏற்று செயல்பட்டார். தொடர்ந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையை ஏற்று செயல்பட்டார். இப்போ உதயநிதியை ராஜேந்திர இப்ப சோழ மன்னனோட போய் ஒப்பிடலாமா? சோழ மன்னனோட கருணாநிதி குடும்பத்தை ஒப்பிடலாமா? அது நியாயமா? அவர் சிவபாத சேகரன், ஜனநாதன், மும்முடி சோழன், அப்படிப்பட்டவரை போய் இதை ஒப்பிடலாமா? அதுவும் உதயநிதி ராஜேந்திர சோழனோட ஒப்பிடுவது எந்த வகையில நியாயம்? இனி இன்பநிதியும் ஒப்பிடுவார் அவரு. அதனால அவர் உங்களுக்கு தெரியும், அவங்க திமுகவுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். அவங்க கட்சி, பதவி, பணம், அதற்காக இப்படிப்பட்ட புகழுரைகளை அவர் சமர்ப்பிக்கிறார். இதன் மூலமாக சாகும் வரை அவர் பதவியில் இருப்பார்.